Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சாப்பிட்டுட்டு வேஸ்டா தூக்கி போடுற லேஸ் பாக்கெட் பிங்கோ பாக்கெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் வீட்டுக்கு தேவையான சூப்பரான ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸ் அந்த பீஸ் இருக்கும் இல்லையா, அதில் ராதையும் கிருஷ்ணரும் அந்த ஊஞ்சலில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை தான் நான் வந்து அவுட்லைனாக வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதை பார்த்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து இந்த மாதிரி நைஃப் வச்சு மைன்யூட்டாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹாய் முஃபிதா, ஹாய் சாதனா அண்ட் மானசா, ஹாய் நேத்ரா ஸ்ரீ, சிவா, ஷாஹிஷ்ணு, சாதனா, சத்யா, இவங்க எல்லாமே என்னோட பெரிய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாய் சூர்யா சிவகுமார் சிஸ்டர், எல்லாருக்கும் ஹாய். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஷூ பாக்ஸில் தான் அந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கிளியராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராதையோட ஸ்கர்ட்டுக்கு நான் வந்து ரெட் கலர் பிங்கோ பேக்கெட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட அளவு நமக்கு என்ன அளவு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸ் எடுத்துகிட்டு அதில் ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெருசு வருமோ அந்த அளவுக்கு பீசஸ் நமக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சின்ன வயசில் விசிறிலாம் செஞ்சுருப்போம் இல்லையா, மாற்றி மாற்றி மடித்து செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன விசிறியாக செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக செய்யணும் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம், இல்லை ஒரே பேக்கெட்டில் அப்படியே ஸ்கர்ட்டாக வச்சுருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விசிறியாக வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 பீஸ் வரைக்கும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம ராதையோட ஸ்கர்ட்டில் சின்ன சின்னதாக வந்து ஒட்ட போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ஃபெஃபிபான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஃபெஃபிகால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்ச விசிறியை ஃபஸ்ட்டு லேயரில் ஒரு 2 ஒட்டுறேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற லேயரில் ஒரு 3 ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சேனலில் கிவ் அவே கொடுக்கலாமா அப்படின்னு சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களே வந்து சொல்லுங்கள். கிவ் அவே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிவ் அவே வந்து நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கர்ட்டோட பார்டருக்கு இந்த மாதிரி பின் பக்கத்தில் இருக்க அந்த சில்வர் அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்கர்ட்டோட பார்டருக்கு இதை ஃபுல்லாக வந்து ஒட்டிடுங்க. நிறைய பேர் வந்து நிறைய கிராஃப்ட் வந்து செய்ய சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து எல்லா திங்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவாக கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராதையோட அந்த தலையில் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் க்ரீன் கலரில் எடுத்து இந்த மாதிரி விசிறி மாதிரி செஞ்சு 2ஆக மடக்கிக்கிறேன். இப்போ அவங்களோட அந்த தலையில் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலர் லேஸ் பாக்கெட்டை இந்த மாதிரி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து பிடிச்சிக்கும். ஃபேஸ் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிருஷ்ணரோட அந்த தலைப்பாகை இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி ப்ளூ கலர் பேக்கெட் வந்து எடுத்திருக்கேன். நம்ம எப்படி அதை வந்து விசிறி மாதிரியே செஞ்சோமோ அதே மாதிரி இதையும் வந்து விசிறி மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்லர் பின் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த தலைப்பாகைக்கு ஏற்ற மாதிரி அந்த மூஞ்சிக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அப்படி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஒட்டினீங்க அப்படின்னா நம்மளோட கிருஷ்ணரோட தலைப்பாகை வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஒட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த அங்க வஸ்திரம் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து ஆரஞ்சு கலர் பேக்கெட் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இது நல்லா நீவி விட்டுருங்க. நீவி விட்டுட்டு இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு கால் பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி வச்சு நான் எப்படி மடக்கிறேனோ அது மாதிரி மடக்கி விட்டுருங்க. இப்போ மடக்கியாச்சு. இப்போ மீதி இருக்கிற அந்த போர்ஷனை வந்து ஆரஞ்சு கலரில் அதே சைஸில், ரொம்ப எக்ஸாக்டாக இல்லாமல் அப்ராக்சிமேட்டாக அதே சைஸில் கட் பண்ணி மீதி இருக்கிற போர்ஷனை வந்து ஒட்டிடுங்க. இப்போ ஒட்டினதுக்கு அப்புறமா அந்த சென்டர் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த வயிறோட சென்டர் போர்ஷன், அதில் வந்து குட்டி ஆரஞ்சு கலரில் குட்டி விசிறி மாதிரி செஞ்சு அந்த இடத்துல ஒட்டிட்டீங்க அப்படின்னா வேஷ்டி கட்டின மாதிரி பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடுப்பு கிட்ட வந்து சில்வர் கலரில் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்மளோட ராதைக்கும் கொடுத்துடலாம். இப்போ அந்த கிருஷ்ணர் வந்து துண்டு போட்டிருக்கார் இல்லையா, அந்த துண்டுக்கு அந்த பேக்கெட்டோட அடிப்பகுதி, அதாவது விளிம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் வந்து நான் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு நான் வந்து இந்த மாதிரி துண்டு கூட்டிக்கிறேன்.
இந்த மாதிரி ஃபெஃபிபாண்ட் போட்டு ஒட்டிட்டு அதை அப்படியே வந்து இப்படி மடக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட கிருஷ்ணரோட துண்டு ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்க்கு, உடம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து பிளாக் கலர் கொடுத்துருங்க. ஃபேஸ்க்கு, உடம்புக்கு, கைக்கு, கிருஷ்ணரோட ஃபேஸ், உடம்பு, கை எல்லாத்துக்குமே வந்து பிளாக் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ராதையோட கைக்கு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட அதாவது மேல் பகுதி இருக்குல்ல அதை வந்து எல்லோ கலரில் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஊஞ்சலோட அந்த இதுக்கு வந்துட்டு ப்ரௌன் கலர் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பென்சிலை வந்து பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது ஜுவல்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பென்சிலோட அந்த டிப்பில் வச்சு நீங்கள் வந்து ஜுவல்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். வளையல், அதுக்கப்புறம் வந்து செயின் அதெல்லாம் போட்டுக்கலாம். அதே மாதிரி ராதைக்கும் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலில் கிவ் அவே கொடுக்கலாமா அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்ம கிவ் அவே வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மளோட ராதாகிருஷ்ணர் வந்து முடிச்சிட்டாங்க. அடுத்தது இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு இந்த கிளை இருக்கும் இல்லையா, நான் எப்படி வரைகிறேனோ அதே மாதிரியே வரைஞ்சி வச்சுக்கோங்க. வரைஞ்சி அதை நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அதில் நீங்கள் ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணாலும் ஓகே, உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கிளைக்கு வந்து லீஃப், இப்போது இந்த கேஸ்கெட் இருக்கு இல்லையா, பழைய கேஸ்கெட், அதில் தான் வந்து நம்ம செஞ்சு வச்ச அந்த கிளையை வந்து ஒட்ட போகிறோம். 2 பக்கமும் ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிளையை வந்து இப்படி ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் இந்த கிளைக்கு வந்து லீஃப் வேணும் இல்லையா, அதுக்கு க்ரீன் கலர் பிங்கோ பாக்கெட் எடுத்துகிட்டு சின்ன சின்ன லீவ்ஸாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் லீஃப் வைக்கணுமோ அங்கங்கெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். எவ்வளோ இலைகள் வேணுமோ அவ்வளோ இலைகள் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட இலை எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. இப்போது ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம செஞ்சு வச்ச அந்த ராதே கிருஷ்ணர் அதை நடுவில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு உள்ளன் கயிறு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து ஊஞ்சலோட கயிறாக தான் நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தில் இருக்கிறத இந்த பக்கம் டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த கைக்கிட்ட அந்த கயிறு வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி இந்த ஃபெஃபிபாண்ட் போட்டு ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு இருக்கிற கயிறை வந்து ராதையோட பேக் சைடில் ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட டெக்கர் பீஸ் வந்து ரெடி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜாக நம்மளோட கிருஷ்ணருக்கு வந்துட்டு உள்ளாங்குழல் தேவை இல்லையா, இந்த மாதிரி டூத் பிக்கில் 2-3 கட் பண்ணிவிட்டு அதில் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். பெயிண்ட் அடிச்சுட்டு அதை வந்து இப்படி கையில் ஒட்டிடுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பென்சிலோட டிப்பில் பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்ஸாக வச்சுருங்க. இப்போது நம்மளோட டெக்கர் பீஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங்காக நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அது வந்து லைட்டாக காற்றடிச்சாலும் ரொம்ப அழகாக வந்து ஆடும். கண்டிப்பாக அந்த டெக்கர் பீஸை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.